இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 ஸ்பூன் சீரகம், 1.5 ஸ்பூன் முழு பெப்பர் சேர்த்து நல்லா குறைன்னு இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இது கூட 2 பெரிய சைஸ் வெங்காயம், 5 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம க்ரஷ் பண்ண வெங்காயம் பச்சை மிளகாவை சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட வதக்கினதுக்கப்புறம் 1.5 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரு குட்டி சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பெப்பர் சீரகத்தூளை சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன், தேவைப்பட்டால் லாஸ்ட்டாக கூட உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஆட்டுக்கால் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வாஷ் பண்ண ஆட்டுக்கால் இதில் சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா ஆட்டுக்கால் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரு 8லேருந்து 10 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒன்ஸ் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அரை மூடி தேங்காவை கெட்டியாக அரைச்சி ஊற்றிக்கலாம். இது வடிகட்டணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த தேங்காவே அரைச்சி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு லாஸ்ட்டாக இறக்கும் போது கொத்தமல்லி இலையை போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான பாயா ரெடி. இது இடியாப்பத்து கூடலாம் வச்சு சாப்பிடும் போது அடிப்பொலியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம 10 விசில் விட்டு எடுக்கும் போது பாயாவும் நல்லா சாஃப்டாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.